ஆவியானவரே, புதிய மாதத்திற்குள்ளாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 94:19. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த 11 மாதம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள், பயங்கள், குழப்பங்கள், சில நேரம் தூங்கக்கூட முடியாதபடிக்கு மனவேதனைகள், பயம், எதிர்காலை குறித்து ஒரு கவலை நம்மளை அழுத்தம், நம்மளோட ஆத்மாவில் உள்ள அழுத்தம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் சொல்கிறார், உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் மாற்றி உங்களை நான் தேற்றுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேற்றுவார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு தேற்றுவார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேற்றுவார். ஜெபத்திற்கு பதில் கொடுத்து தேற்றுவார். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, உங்களை நான் தேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் ஆத்துமாவை என்னுடைய ஆறுதலான வார்த்தை, என்னுடைய ஆறுதலின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்படியான வழிகள், ஜெபத்திற்கு வழிகளை கொடுத்து உங்களை நான் தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு எப்பொழுதும் ஒரு பழக்கம் உண்டு, தன் ஆத்மாவோடே அவர் பேசுவார். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 43:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், என் தேவனை நோக்கி காத்திரு. தாவீதுக்கு தெரியும், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது சங்கீதம் 34:19 சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம். நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம துன்பத்தின் நடுவிலே நின்று நம்மளை விடுவிப்பாராம். இந்த புதிய மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றுவார். ஜெபத்திற்கு பதில் தருவார். கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார். சங்கீதம் 62:5 சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்க. நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம துன்பத்தின் நடுவிலே நின்று நம்மளை விடுவிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த காரியத்தை நம்பி இருக்கிறீங்களோ, இந்த புதிய மாதத்தில் எனக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா, அதிசயத்தை காண மாட்டேனா, புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா, புதிய வழிகள் திறக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்களை தேற்றும்படியாய் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். புதிய காரியத்தை செய்வார். புதிய வழிகளை திறப்பார். ஆண்டவர் வாக்கு பண்ணினா அந்த வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.